துரியோதனனுடைய ராஜதந்திரம் எப்படி நம் வாழ்க்கையை மேம்பட உதவும்? ஒரு நாள் ஜெயிக்கணும்னா தினமும் நம்ம எதிரிகளை படிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மையே நாம் படிக்கணும். அப்படி நம்மை நாம மோட்டிவேட் பண்ணதுக்கு துரியோதனனுடைய தந்திரங்களை பார்க்கலாம். வணக்கம் தோழர்களே. புராணங்களில் வில்லனாக சொல்லப்படும் துரியோதனன் உண்மையிலேயே ஒரு ராஜதந்திர ஞானி. அவன் பிசாச மாதிரி நடந்ததுனால நாம் அவனோட வாழ்க்கை பரிசுத்தியை கவனிக்காம போயிடுச்சு. இப்போ அந்த தந்திரங்களை நீங்க புரிஞ்சிங்கன்னா நீங்க நமக்கு எதிரியா நடக்கிற வாழ்க்கையே நமக்காகவே திருப்ப முடியுமா? அதுக்கு நாம இப்போதே நுழையலாம். நான்கான துல்லியமா கணிக்கிற கலை. துரியோதனன் தன்னோட எதிரிகளை பத்தி ராத்திரி தூங்காம அவங்க யாரு, இப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவி என்ன, இப்படி எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணுவானா. யாருக்கு என்ன பலம், என்ன பலவீனம், அனைத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிடுவான். நம்ம வாழ்க்கையிலையும் இதே பிரின்சிபல் தான். நம்ம எதிர்ப்பாயிருக்கிற விஷயங்களையும் யாரோ போட்டி ஆயிருப்பாங்க, அதை மட்டும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு நாம் தான் கிங். 2. மனநிலை அடிப்படையிலான நெடுநாள் திட்டம். துரியோதனன் திட்டங்கள் மற்றும் தந்திரோபாயங்களை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திறமைசாலி. விலகி நிற்கிறவர்களையும் உங்களுடன் போட்டியாடுபவர்களையும் மனதான கைவிடுறதில்லை. அவர்களுக்கு தேவையான உணர்வை நேரத்துல விதைக்க வந்தவன்தான். நாம என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்திலேயோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ பிரச்சனையா நடக்கிற சமயத்துல ஒரு அமைதிய கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சா நம்ம சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது. தருணத்தை நோக்கிய எதிர்பார்ப்பு. துரியோதனன் கீதை வரைக்கும் காத்திருந்தவன். அவனோட வெற்றிக்காக 13 வருடம் திட்டமிட்டு உச்சபட்ச மன நிம்மதியோடு வேலை செய்தவன். இதுதான் வெற்றி பெற்றவர்கள அடிப்படை குணம். தாமதம் வந்தாலும் தளராமயிரு, அதுவே தருணம். நாளே மாயையோடு விளையாடினான். ஆனா தனக்குள்ளும் அது மாயைதான் என்பதை புரிஞ்சிருந்தான். நம்ம வாழ்க்கையிலே உணர்ச்சிகளோட ராஜதந்திரம் மாதிரி. நம்ம வாழ்க்கை அழுக்க இருக்கும்போதும் நம்ம மனதை தூய்மையா வைக்கிற பயிற்சி, அதுதான் துரியோதனன் மறைமுக வழிகாட்டல். நீங்க யாராக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் துரியோதனன் பிழைகள் கூட நமக்கு வாழ்க்கையை நேர்த்தியோடு திட்டவட்டமா வாழற பயிற்சி கொடுக்குது. அதை நாம எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில்தான் நம்ம வெற்றி இருக்கு.